என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களும் ஈர்ப்பு விதியின்படியே நடந்தது. இந்த பதிவிற்கும் அதுதான் காரணம். பிரபஞ்சம் நாம் கேட்பதை அனைத்தும் கொடுக்கத்தான் போகிறது. அதற்கு முன்னாடி பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த விஷயங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். உங்களில் எத்தனை பேர் உங்களுக்கு கிடைத்த விஷயங்களுக்காக நன்றி கூறுகிறீர்கள்? நன்றி கூற பழகுங்கள். பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறது. நீங்கள் தயாரா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் நான் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு கிடைத்த ஆரோக்கியமான உடலுக்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். நான் உழைத்து சம்பாதித்த பணத்திற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்த பரிசு, அதற்காக நன்றி. தினமும் 3 வேளை உணவு கிடைக்கிறது. பல மக்களை விட நான் உயரத்தில்தான் இருக்கிறேன், அதற்காக நன்றி. நான் தேடும் நேரத்தில் சரியான வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க மிக்க நன்றி. சரியான நேரத்தில் எனக்கு உதவின மக்களுக்காக மிக்க மிக்க நன்றி. நான் யாரென்று தெரிவித்து அற்புதமான விஷயங்களை உருவாக்க உதவின இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது, அதற்கு நன்றி. பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறது, அதற்காக நன்றி. இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களுக்காகவும் நன்றி. எனக்கு தேவைப்படும் பணம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி. மழை வெயில் தாக்காமல் நிம்மதியாக தூங்குவதற்கு எனக்கு வீடு ஒன்று இருக்கிறது, அதற்காக நன்றி. நன்றி உரையை முடித்த பின் நம் வாழ்வில் நமக்கு எது தேவையோ அதை அனைத்தையும் கேட்போம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். உன் எண்ணம் தான் உருவமாகிறது. உன் மனதில் உணர முடிந்தால் உன் கைகளாலும் உணரலாம். நான் மகிழ்ச்சியாகவும் நன்றி உணர்வோடும் இருப்பதால் நான் நினைக்கும் பணம் என்னை தேடி வருகிறது. நான் நினைப்பதை விட அதிகமான செல்வத்தை நான் அடைந்து கொண்டே இருக்கிறேன். நான் நினைப்பதை விட இந்த செல்வம் என்னை தேடி வேகமாக வருகிறது. நான் நினைத்த பணம் என் வங்கியில் இருப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. என்னுடைய கனவுகள் மெல்ல மெல்ல நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு தேவையான செல்வத்தை தர இந்த பிரபஞ்சம் எனக்கு சாதகமாக இருக்கிறது. நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் இந்த பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது. நான் ஆசைப்பட்ட ஒவ்வொரு பொருட்களையும் என்னால் வாங்கிக் கொண்டே இருக்க முடிகிறது. எனக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களுக்கும் நான் நன்றி கூறுவதால் அந்த பிரபஞ்சம் எனக்கு இரட்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் அதிகமாக தருகிறது. என் வருமானத்தை அதிகப்படுத்த
புது புது சிந்தனைகள் என்னுள்ளே தோன்றிக் கொண்டே இருக்கிறது. பணத்தை பற்றி நான் நல்லதாகவே நினைக்கிறேன். எனக்கு கிடைத்த பணத்தை வைத்து நல்லதையே செய்கிறேன். நான் ஆசைப்பட்ட செழிப்பான காலம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. பணத்தை பற்றின தவறான கருத்து என்னிடம் இருந்து வெளியே போகிறது. பணம் எப்பொழுதும் என் கையில் நிறைவாக இருக்கிறது. பணத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு என்னை தேடி எளிமையாக வருகிறது. நான் நினைக்கும் செல்வத்தை என்னால் எளிமையாக ஈர்க்க முடிகிறது. யாரும் நம்ப முடியாத அளவுக்கு நான் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சரியான முடிவுகளை எடுக்க பிரபஞ்சம் எனக்கு உதவுகிறது. நான் செல்வம் உள்ளவனாக ஆக எந்த முடிவை எடுக்க வேண்டுமோ அதை தான் எடுக்கிறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்வதால் நிகழ்காலத்தில் நன்மை என்னை தேடி வருகிறது. இந்த உலகத்தில் எனக்கான சிறந்த இடம் ஒன்று காத்திருக்கிறது. அது என்னை தேடி வருகிறது. என் சிந்தனைக்கு ஏற்றாற்போல் இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவுகிறது. நான் கண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நான் அடைய வேண்டிய கனவுகளை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. தள்ளிப்போன அனைத்து விஷயங்களையும் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஈர்ப்பு விதி எனக்கு சாதகமாக இருப்பதால் நான் நினைத்தது அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. என் கவனம் முழுவதும் என் வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கிறது. நான் சம்பாதிக்கும் பணத்தை இரட்டிப்பாக மாற்றுகிறேன். நான் விரும்பும் இந்த சுதந்திரம் பிரபஞ்சம் எனக்கு செல்வம் மூலமாக கொடுக்கும். நான் நினைத்தது அனைத்தும் நிறைவேற பிரபஞ்சம் என்னை செயல்படுத்துகிறது. எண்ணங்கள் மட்டும் போதாது, செயல்தான் என் வெற்றியை தேடித்தரும் என்பதை பிரபஞ்சம் எனக்கு புரிய வைக்கிறது. நான் சிறந்தவனாக மாற பிரபஞ்சம் என்னை தூண்டுகிறது. செல்வ செழிப்புடன் வாழ நான் தகுதியாக இருக்கிறேன். பணத்தை கையாளும் திறமையை பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நேரம்தான் பணம் என்பதை உணர்ந்து உற்சாகத்துடன் உழைக்கிறேன். நான் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து சிறந்த காரியங்களை என்னால் செய்ய முடிகிறது. நான் மட்டும் பணத்தை நேசிக்கவில்லை, பணமும் என்னை நேசிக்கிறது. அதனால் பணம் என்னை தேடி வருகிறது. நான் கேட்ட செல்வத்தை எனக்கு கொடுத்ததற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். எனக்கான காலம் இன்று முதல் தொடங்குகிறது. நான் மிகவும் மதிப்புமிக்கவன். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உள்ளது. என் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதில் மட்டும்தான் என் கவனம் இருக்கிறது.
செலவு போக என் வருமானத்தை நான் சேமிக்க தொடங்குகிறேன். சேமிப்பது மட்டும் இல்லாமல் என் வருமானத்தை முதலீடு செய்கிறேன். கடந்த கால அனுபவத்தால் மனிதர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் மதிப்புள்ளவன் என்பதை மற்றவர்களுக்கு உணர வைக்கிறேன். நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே என்னுள் இருக்கிறது. சிறப்பானதை மட்டுமே என் வாழ்வில் எதிர்பார்க்கிறேன். எண்ணில் அடங்காத பெரிய காரியங்கள் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. செயல்படுவதால் நான் தன்னம்பிக்கையான ஆளாக இருக்கிறேன். நான் எப்பொழுதும் வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்கிறேன். என் வெற்றிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் கவனம் எங்கே அதிகமாக உள்ளதோ அங்கேதான் என் சக்தியும் போகும் என்பதை நன்றாக புரிந்து கொள்கிறேன். நான் மதிப்பு மிக்கவன். எனக்கான பொறுப்புகளில் இருந்து நான் எப்பொழுதும் தவறுவதில்லை. இந்த பதிவை கேட்டால் மட்டும் போதாது, உண்மையாக நீங்கள் நம்ப வேண்டும். அது மட்டுமில்லாமல் நன்றி செலுத்த பழகுங்கள். பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுக்கும்.